நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கலோரிஸ்லாம் கவுண்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டாக்க நம்ம இவ்வளோ கலோரிஸ் தான் சாப்பிட்ணும், ஒரு நாளைக்கு இவ்வளோ சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் சாப்பிட்றாங்க. இப்போ கலோரிஸ் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லேபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்வாரியம் மாதிரி ஒரு தண்ணி டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்குவாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து போட்டுப்பாங்க. ஸோ அந்த உணவை வந்து எரிக்கும் பொழுது அதுலேருந்து ஒரு வெப்பம் வந்து அந்த தண்ணியில் வரும். எவ்வளோ வெப்பம் வருதோ அதுதான் அதோட கலோரிஸ். இப்படி ஒவ்வொரு உணவுக்கும் அதோட கலோரிஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க. லேபில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அது வந்து பாம் கலோரிமீட்டர்னு அதுக்கு பேர். ஸோ இதை வந்து அந்த மாதிரி மெத்தட்லேயும் பண்ணுவாங்க. இல்லை உணவில் வந்து எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது, எவ்வளோ ஃபேட் இருக்குது, எவ்வளோ வந்து ஆல்கஹால் இருக்குது, ஸோ இந்த கணக்கு வந்து வச்சும் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 100 கிராமில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து ஒரு 20 கிராம் இருக்குது அப்படின்னாக்கா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஒரு 4 மடங்காக பெருக்குவாங்க. 20 × 4 4 × 20 80 கிராம். ஸோ 80 கேலரிஸ் வந்து இருக்குது, 80 கேலரிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கணக்கு போடுவாங்க. இது வந்து லேபில் இல்லாமல் நார்மலாக கால்குலேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கேலரிஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது சரியானதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இது எப்படின்னா ஒரு புக் இருக்குது, 200 பக்கம் இருக்குது, இன்னொரு புக் இருக்குது, 200 பக்கம் இருக்குது. 200 பக்கம் இருக்கிறதுனால 2 புக்கும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் தான் முக்கியம். ஒரு புக் நல்ல புக்காக இருக்கலாம், நமக்கு பிடிச்சிருக்கலாம், ஒரு புக் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அந்த போல் உணவு வந்து அதுக்குள்ளே என்ன மாலிகுல்ஸ் இருக்குது, என்ன ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். ஒரு முட்டை சாப்பிட்றதுக்கும் இல்லை வந்து ஒரு சமோசா சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டுலேயும் ஒரே அளவு கலோரிஸ் இருந்தால் கூட இதில் இருக்கிற எனர்ஜியும் இதில் இருக்கிற சத்தும் வேறு, இதில் இருக்கிற எனர்ஜியும் சத்தும் வேறு. ஸோ நம்ம கலோரிஸ் மட்டுமே வெறுமனே வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி சாப்பிட முடியாது, சத்துமே நம்ம பார்க்கணும். ஸோ அதுபோல் எது சரியான உணவுன்னு பார்த்துட்டு அதில் நம்ம தேவையான அளவு சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ.